ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் அனு. அன்று கல்லூரி வகுப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தலையும் சுற்றியது, கண்கள் இருண்டு போய் நான் மயங்கி கீழே விழுந்துவிட்டேன். எனக்கு பயம் அதிகமாகிவிட்டது. நான் தடுமாறி எழுந்து வீட்டிற்குச் செல்ல முயற்சித்தபோது அப்போது என் தோழி அருகில் வந்து, ராதா, என்னை பிடித்துக் கொண்டாள். நீ தனியாக போக வேண்டாம். அனு, நீ இந்த நிலையில் மயங்கிவிட்டால் என்ன செய்வது? வா, நம்ப மருத்துவமனைக்கு போகலாம் என்று அவள் அன்பாகச் சொன்னாள். எனக்கு தலை சுற்றுவதோடு வாந்தியும் வந்தது. தனியாக மருத்துவமனைக்குச் செல்ல எனக்கு தைரியமில்லை. அப்போது ராதா என் கையை பிடித்து எழுப்பி என்னுடன் வந்தாள். இருவரும் மருத்துவமனைக்குச் சென்று காத்திருந்தோம். அப்போது நான் அவளிடம், ராதா, உன்னை போன்ற ஒரு தோழி கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியம்தான். நீ மட்டும் இல்லை என்றால் நான் இப்போது எங்கே விழுந்து கிடப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். உனக்கு ஏன் திடீரென்று இப்படியானது? ஏதாவது தவறான உணவை சாப்பிட்டாயா என்று ராதா கேட்டாள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே அழைத்தார்கள். மருத்துவர் என் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்தார். அது மிகவும் குறைவாக இருந்தது. சில பரிசோதனைகளையெல்லாம் செய்து கொண்டார். அதன் முடிவுக்காக நாங்கள் காத்தும் இருந்தோம். எனக்குள் ஒருவிதமான பயம் இருந்தது. ஆனால் ராதா என்னை பார்த்து, அப்போதுதான் சாதாரண பலவீனம்தான், பயப்படாதே என்று சொன்னாள். சிறிது நேரத்தில் செவிலியர் பரிசோதனை அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாசித்த மருத்துவர் என்னை பார்த்து, அம்மா, நீங்கள் கர்ப்பமாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் உடல்நிலைக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது என் உலகமே நின்றுவிட்டது. அந்த வார்த்தைகளைக் கேட்டு என் காலடியிலிருந்த பூமி விலகி வானத்தின் தலையில் இடி விழுந்தது போல் ஒரு உணர்வு வந்தது. அப்போது ராதாவின் முகத்தைக் கூட என்னால் நேராக பார்க்க முடியவில்லை. அதிர்ச்சியில் உருகிப்போய் அங்கிருந்து எழுந்திருக்கக்கூட எனக்கு தோன்றவே இல்லை. அப்போது ராதா மருத்துவச் சீட்டை எடுத்துக்கொண்டு என் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள். வந்து, மருத்துவர் என்ன சொன்னார்? நீ கர்ப்பமாக இருக்கின்றாயா? எப்படி இவ்வளவு பெரிய தவறு செய்தாய்? இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் உன்னை உயிரோடு விடுவானா என்று கேள்விகளை அடுக்கி வைத்தாள். அந்த நொடியில் என்னிடம் எந்த பதிலுமே இல்லை. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் உணர்ந்தேன். என் அன்னை கோபக்கார சுபாவம் கொண்டவள். அவள் என்னை கொன்றுவிடுவாள் என்று பயந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அப்போது, அனு, என்னிடம் உண்மையைச் சொல். உன் வயிற்றிலிருக்கும் குழந்தைக்கு யார் காரணம் என்று ராதா கேட்டபொழுது நான் அனைத்தையும் அவளிடம் சொன்னேன். அவன் பெயர்தான் பெயர்தான் விஜய். எங்கள் கல்லூரியில் படிப்பவன்தான். அவன் என் மீது பொய்யான அன்பை காட்டி என் காதலை திருடிவிட்டான். இரவும் பகலும் எனக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பிக் கொண்டே இருப்பான். பரிசுகளும் பல கொடுத்தான். அன்பை உண்மையான காதல் என்று நான் நம்பினேன். ஒரு நாள் அவன் என் கையை பிடித்து அப்போது கடையில் ஒரு விடுதிக்கு சந்திக்க அழைத்தான். அப்போது நான் மறுத்தபோது, நீ என் மீது உண்மையான காதல் கொண்டிருந்தால் வருவாய் என்று கட்டாயப்படுத்தினான். வேறு வழியின்றி நானும் அன்று சென்றேன். அப்போது நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துவிட்டது. அவன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தான். 3வது முறையாகத்தான் அவனை சந்திக்க மறுத்தபோது அவன் தன் கைபேசியை அணைத்துவிட்டு என்னிடமிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தான். அவன் ஏமாற்றிவிட்டான் என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவனுக்கு என் மீது காதல் இல்லை, என் உடல் மீதான காதல் மட்டும்தான். இந்த சம்பவம் நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இதை யாரும் அறியாத ரகசியம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது நான் கர்ப்பமாக இருக்கின்றேன் என்பதை எப்படி மறைக்க முடியும் என்று கண்ணீருடன் சொன்னேன். யாரும் எதுவும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ உடனடியாக இந்த சிசுவை கலைக்க வேண்டும் என்று ராதா சொன்னபோது அவள் எனக்கு ஒரு தேவதையாக தோன்றினாள். அவளது அன்பும் ஆதரவும் எனக்கு மிகவும் தேவைப்பட்டது. அப்போது ராதா மருத்துவரிடம் பேசி இரட்டிப்பு பணத்தை கொடுத்து கருக்கலைப்புக்கு சம்மதமும் வாங்கினாள். அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் மருத்துவர் ஒரு நாள் மருத்துவமனையிலேயே தங்கச் சொன்னார். ஆனால் என் குடும்ப சூழ்நிலையை விளக்கினேன். நான் வீட்டிற்குச் செல்லாவிட்டால் என் வீட்டில் பெரிய புயலே எழும்பிவிடும் என்று சொன்னபோது அவர் நிலையை புரிந்து கொண்டு என்னை வீட்டிற்குச் செல்ல அனுமதியும் அளித்தார். அதன் பிறகு
வீட்டிற்குச் சென்றவுடன் நான் ராதாவிற்கு நன்றி சொன்னேன். நீ இன்று என்னுடன் இல்லை என்றால் நான் தற்கொலைதான் செய்து கொண்டிருப்பேன். என் உயிர் காப்பாற்றப்பட்டது. அவமானத்திலிருந்து தப்பித்தேன் என்று கூறினேன். விஜயின் ஏமாற்றமும் அவனது பொய்யான காதலும் என்னை இந்த நிலைக்கு தள்ளியிருந்தனர். அதே நேரத்தில் நான் விடுதிக்குச் சென்றிருக்காவிட்டால் இது நடந்திருக்காது என்ற குற்ற உணர்ச்சி என் மனதை உறுத்தியது. நான் வீட்டிற்கு வந்தவுடன் சில நாட்களுக்கு விடுப்பு எடுப்பதாக என் ஆசிரியருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன். என் தாயார் என் பலவீனத்தைக் கண்டு கவலைப்பட்டார். மகளே, நம்மிடம் நல்ல சத்தான உணவு இல்லை, அதனால்தான் உனக்கு பலவீனம் என்று ஆறுதல் கூறினாள். என் மனம் மிகவும் அமைதியற்று இருந்தது. நான் அழுது கடவுளிடம் மன்னிப்பு கேட்டேன். இனிமேல் இது போன்ற எந்த தவறையும் நான் செய்யப்போவது கிடையாது. எனக்கு கடவுள் மீது அதிக ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தேன். இப்பொழுது படிப்பில் கூட எனக்கு ஆர்வமே இல்லை. ஆனால் கல்லூரியை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டிலிருந்து என் தாயாருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். என் தாயார் காரணம் கேட்டபோது கல்லூரியின் சூழ்நிலை சரியில்லை என்று கூறினேன். உண்மையில் நான் விஜயின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. அவன் காரணமாக நான் மிகவும் கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்துவிட்டேன். நாட்கள் மெதுவாகச் சென்று கொண்டிருந்தது. என் தாயாருடன் குடும்ப வாழ்க்கையில் மூழ்கிப் போனேன். அப்போது நடந்த அனைத்தையும் ஒரு கெட்ட கனவு போல் நான் மறந்துவிட முயற்சி செய்தேன். ஆனால் ராதா என்னை பார்க்க வரும்போதெல்லாம், அந்த அவ்வளவு பெரிய தவறைச் செய்துவிட்டாயே என்று அந்த நிகழ்வினை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பாள். உன் வாழ்க்கையை அப்படிச் சிதைத்துப் போயிருக்கும் என்று ராதா அடிக்கடி சொல்வாள். நான் உனக்கு உதவியாயிருந்தாவிட்டால் நீ யாருக்கும் முகம் காட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அவள் இப்படி மீண்டும் மீண்டும் பேசும்பொழுது அது எனக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. தயவு செய்து இந்த விஷயத்தை நீ மறுபடியும் பேசாதே, அது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று நான் அவளிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவள் கேட்கவே மாட்டாள். என் மீது அவளுக்கு இருந்த உரிமை அப்படி. இருந்தாலும் அவ்வளவு காலமும் என் ரகசியத்தை அவள் யாரிடமும் சொல்லாமல் பாதுகாத்தாள். அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் நான் என் அம்மாவுடன் துணிக்கடைக்கு துணிகளை தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ராதா திடீரென்று வந்தாள். அவளது கையில் ஒரு திருமண அழைப்பிதழ் இருந்தது. உற்சாகத்துடன் அந்த அழைப்பிதழை என்னிடம் கொடுத்து, அனு, எனக்கு ஒரு நல்ல திருமணம் நிச்சயமாகியிருக்கின்றது. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், வேலை பார்க்கின்றார் என்று கூறினாள். இந்த செய்தியை கேட்டு எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என் தாயார் அவளை ஆசிர்வதித்து, கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரட்டும் என்றார். ராதா என் தாயாரிடம், அனு என் திருமணத்திற்கு வரவேண்டும் அம்மம்மா, நீங்களும் வரவேண்டும், எங்கள் வீட்டில் இருக்க அனுமதி கொடுங்கள் என்று கூறினாள். அப்போது ராதா, உனக்கு தெரியும்தானே என் மகன் இவ்வளவு கண்டிப்பானவன் என்று. அவன் எதற்கும் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். இருந்தாலும் நான் அவனிடம் கேட்டுவிட்டு உனக்கு சொல்கின்றேன் என்று கூறினாள். அப்போது ராதா சென்றுவிட்டாள். என் வாழ்வில் அந்த மோசமான சம்பவம் நடந்த பிறகு நான் எங்குமே தனியாக வீட்டை விட்டு வெளியேறியதே இல்லை. அப்போதுதான் இவள் திருமணத்திற்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த கலகலப்பான மகிழ்ச்சி, என் சூழ்நிலையை நினைத்துக்கொண்டே நான் கனவில் மிதந்து கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்பதால் எந்த உடை அணிவது, எந்த காலணி அணிவது, வளையல்கள், ஒப்பனை பொருட்கள் எல்லாவற்றையும் பற்றி நான் கவலைப்பட்டேன். நாங்கள் மிகவும் ஏழைகள். என் அம்மா துணி தைத்து வரும் வருமானத்தில்தான் எங்கள் குடும்பமும் நடந்தது. என்னிடம் நல்ல உடைகள் என்று 1 அல்லது 2 தான் இருந்தது. என் கவலையை பார்த்த அம்மா, வருத்தப்படாதே, உனக்கு நான் புதிய உடையை வாங்கித் தருகின்றேன் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தன. திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தபோது ராதா என்னை அழைத்துச் செல்ல வந்தபோது காரை என் வீட்டின் வாசலில் நிறுத்தி ஹாரன் அடித்து ஊரையே பரபரப்பாக்கிவிட்டாள். நான் உடனே என் பையை எடுத்துக்கொண்டு காரில் ஏறினேன். அவள் என்னை பார்த்து, காக்க வைத்து விட்டாயே என்று எரிச்சலாகச் சொன்னாள். நான் அவளிடம் மன்னித்துவிடு என்று கூறி காரை எடுக்கச் சொன்னேன். அப்போது ராதாவின் வீடு ஒரு அரண்மனை போலிருந்தது. அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். இவ்வளவு பெரிய வீட்டில் தான் நிம்மதியாக உணர்ந்தேன். திருமணச் சூழல் ஒருவருக்கு தானாகவே மகிழ்ச்சியை தரும். ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த 3 நாட்களும் ராதாவின் அண்ணன் விஷ்ணு என்னைத்தான் கவனித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை பார்த்து கொண்டே இருந்தான். பயந்து போய் நான் உடனே ராதாவின் அறைக்குள் சென்றேன். அப்போது விஜய் எனக்குச் செய்த துரோகம் என் மனதை ஆழமாக பாதித்திருந்தது.
எந்த ஒரு பையனையும் பற்றியும் யோசிக்கவே என்னால் முடியவில்லை. ஆண்களையெல்லாம் எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே விலகிச் செல்லத் தோன்றியது. அப்போது ராதாவின் திருமணம் முடிந்து அவள் கணவர் வீட்டுக்குச் சென்றாள். அவளுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாததால் நான் அவள் வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன். நான் என் வீட்டிற்குச் செல்லத் தயாரான போது விஷ்ணு, "நான் உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுகின்றேன்" என்று சொன்னான். நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தனியாகச் செல்வதாக கூறினேன். ஆனால் அவன், "கவலைப்படாதீர்கள், நீங்கள் என் தங்கதையின் தோழி. இந்த நேரத்தில் தனியாகச் செல்ல அனுமதிக்க மாட்டேன். ராதாவும் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளச் சொல்லியிருக்கின்றாள்" என்றான். அப்போது வேறு வழியில்லாமல் இரவு நேரம் ஆகிவிட்டதால் நானும் அவன் கூடச் செல்லச் சம்மதித்தேன். அப்போது விஷ்ணு தன் காரில் என்னை வீட்டில் கொண்டு வந்து இறக்கிவிட்டான். சில நாட்களுக்குப் பிறகு என் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அப்போது விஷ்ணு, "உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச வேண்டும்" என்று இருந்தது. முதலில் நான் அவனுக்கு பதில் சொல்லாமல் அவனை தடை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு என் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. "என்ன விஷயம், சொல்லுங்கள்" என்று பதில் அனுப்பினேன். அவன் எனக்கு, "உங்களை பிடித்திருக்கின்றது, உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகின்றேன்" என்று அனுப்பினான். இந்த செய்தியைக் கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கடந்த காலத்தைப் பற்றி அறிந்த ராதா இந்த திருமணத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள் என்று எனக்குத் தெரியும். எந்த ஒரு சகோதரியும் தன் அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க மாட்டாள். நான் அவளிடம் நேரடியாக மறுக்காமல், "எனக்கு இப்போதைக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமில்லை. தயவு செய்து மீண்டும் நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டாம்" என்று பதிலளித்தேன். அடுத்த நாள் ராதா எனக்கு அழைப்பு விடுத்தாள். "நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கலாம்? நான் இதற்கு சம்மதிப்பேன் என்று நீ எப்படி நம்பலாம்? இந்த தவறான எண்ணத்திலிருந்து பின்வாங்கிவிடு. இல்லையென்றால் நீ என் மரியாதையான பெண் என்பதை நான் எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன்" என்று ஆவேசமாக கத்தினாள். ராதா இப்படி நடந்து கொள்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவளிடம், "நான் எதுவும் செய்யவில்லை. உன் அண்ணன் எனக்கு குறுஞ்செய்தியை அனுப்பினார். நீ அவனை கவனித்துக்கொள். எனக்கும் அவனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே கிடையாது" என்று சொன்னேன். அப்போது ராதாவின் வார்த்தைகள் என் மனதை மிகவும் வருத்தின. என் கடந்த காலத்தை கிண்டல் செய்தாள். ஆனால் வருத்தப்படுவதைத் தவிர வேறு எனக்கு வழியே இல்லை. நான் என் வாழ்க்கை வழக்கமான வேலைகளில் பிஸியாக இருந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் ராதாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவள் மீண்டும் என்னை பழிவாங்குவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள், "அனு, நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொள். நான் உன்னை கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன், மறுக்காதே" என்று கெஞ்சினாள். நான் குழப்பமடைந்து, "முதலில் மறுத்து இப்போது ஏன் சம்மதிக்கின்றாய்? நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறினேனே" என்றேன். "நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொண்டால் அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நான் உனக்கு செய்த உதவிக்கு நீ எனக்கு ஒரு நன்றிக் கடன் செலுத்த வேண்டும்" என்று அவள் மீண்டும் கெஞ்சினாள். ராதா முதலில் மறுத்து இப்பொழுது சம்மதித்ததைக் கண்டு நான் குழம்பிப் போனேன். ஒருவேளை விஷ்ணுதான் அவளை கட்டாயப்படுத்தியிருப்பானோ என்று நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறானது. ஒருநாள் விஷ்ணு திடீரென்று எங்கள் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் திருமணத்தைப் பற்றி பேசினான். அம்மா அவனிடம், "என் தங்கையை அழைத்து வா, நாங்கள் அவளிடம் என்னதான் பேசுவோம். ஏன் தனியாக வந்தாய்?" என்று கேட்டார்கள். அவர் என் தங்கை திருமணத்திற்கு வர விருப்பமில்லை. அதனால் அவள் திருமணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். அவளது கணவர் வீட்டு பக்கத்திலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னான். நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது ராதாவின் கணவர் மிகவும் நல்லவர், அவரை மிகவும் நேசிப்பவர் என்று அவள் சொன்னாளே. அப்படி இருக்க அவர் எப்படியாவது அவளுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பாரா? விஷ்ணு அம்மாவிடம், "நான் அனுவை எளிமையாக திருமணம் செய்து இங்கிருந்து அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் உங்கள் நிலை எனக்கு தெரியும். உங்களை அதிகச் செலவு செய்ய விரும்பவில்லை" என்று கூறினான். இது முழு உண்மை. எங்கள் குடும்ப நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என் அம்மாவுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நல்ல பையன், அதுவும் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவன். என் அம்மா இந்த திருமணத்தை எப்படி மறுக்க முடியும்? திருமணம் அவசரமாக நடந்தது. ஆனால் என் மாமியார் ராதா எங்கள் திருமணத்தில் இல்லை. அது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அப்போது நான் எல்லாவற்றையும் மறந்து எனது கணவர் விஷ்ணுவுடன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன். அவர் மிகவும் நல்லவர்.
எனக்கு எவ்வளவு நல்ல கணவர் கிடைத்தாரோ என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் என்னை கண்ணாடியால் செய்யப்பட்ட பொம்மை போல கவனித்துக் கொண்டார். அவன் அன்பை பார்த்து சில சமயங்களில் எங்கள் மகிழ்ச்சிக்கு கண்திருஷ்டி பட்டுவிடுமோ என்று கூட நான் நினைத்திருக்கின்றேன். எனக்கு இவ்வளவு நல்ல கணவர் மற்றும் இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அதேபோல் என் மாமியார் அப்போது மிகவும் நன்றி உள்ளவளாக இருந்தாள். அவள் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமலே இருந்தாள். இன்று எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. இல்லையென்றால் நான் அவமானப்பட்டிருப்பேன். என் கடந்த காலத்தை தவிர என்னை திருமணம் செய்து கொள்ள யாருமே முன்வந்திருக்க மாட்டார்கள். என் வாழ்க்கை முற்றிலும் அழிந்திருக்கும். என் தோழியோட அண்ணனை நான் திருமணம் செய்து கொள்ள நடத்தி எனக்கு பெரிய உதவி செய்தாள். இந்த உதவிக்கு என் உயிரையே கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். என் மனதில் நான் ஒரு முடிவும் எடுத்தேன். அப்போது ராதாவுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் யோசிக்காமல் நான் தான் அவளுக்கு உதவ வேண்டும். ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று நான் என் வீட்டை மிகவும் சிறப்பாக நிர்வகித்து வந்தேன். என் கணவர் விஷ்ணு வீட்டை விட்டு வெளியே செல்லும்போதெல்லாம் நான் மிகவும் சலிப்பாக உணர்ந்தேன். அப்போது நாள் முழுவதும் நான் வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். ஆனால் ராதாவை சில நாட்கள் இங்கே வந்து தங்குமாறு அழைக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது என் திருமணத்திற்கு அவள் வரவே இல்லை. மேலும் அவளது கணவர் அவளை தன் பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பவில்லை என்பதும் எனக்கு தெரியவில்லை. அப்போது விஷ்ணுவை அவளை அழைத்து வர அனுப்பலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் ஒரு சகோதரனை சந்திக்கச் செல்ல ஒரு சகோதரியை எந்த கணவரும் தடுக்க மாட்டார். நான் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும்போது என் கண்களின் முன் ராதாவும் அவளது கணவரும் நின்றிருந்தார்கள். என் கவலையை நவலையை நீக்கியது. என் மனதில் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்போது ராதாவை பார்த்தவுடன் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவள் என் சிறந்த தோழி அல்லவா? திருமணத்திற்குப் பிறகு என் மகிழ்ச்சிய